மக்கள் எல்லாருக்கும் ஒரு இனி சிறப்பான மாலை மற்றும் இரவு வணக்கங்க. உடனுக்குடன் வானிலை பற்றி மிக துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்முடைய யூடியூப் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நிறைய பேர் லைக் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இன்றைக்கான தேதி வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் 31/7/2026 ஆகுதுங்க. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம தமிழகத்திற்கு ஒரு கனமழைக்கான வாய்ப்பு வந்து கொடுத்துருந்தோம். ஆனால் அறிவித்ததுபடியே தென் மாவட்டத்தில் மதியானம் ஒரு 2:30 மணி இருக்கும். ஒரு 2:30 மணி ஒரு 4 மணிக்குள்ளே பார்த்தீங்கன்னா பல்வேறு மாவட்டங்களில் அந்த கரும் மேகங்கள் திரண்டு ஒரு இருள் சூழ்ந்த வானமாக பல்வேறு மாவட்டங்களில் தென் மாவட்டத்தில் பதிவாகிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மதுரைக்கு கிழக்கே மதுரைக்கும் தென் மாவட்ட மதுரைக்கும் இந்த நம்ம புதுக்கோட்டைக்கும் இடப்பட்ட பகுதி தற்பொழுது மழை பெய்து கொண்டிருக்கிறது. ஏன் நம்ம ஊரில் கூட மழை தாங்க. நம்ம ஊருக்கு கொஞ்சம் பக்கத்தில் மழை. ஏன்னா நம்ம ஊருக்கு மழை வர மாதிரி இருந்துச்சு. நான் வீடியோலாம் கொடுத்துருக்கேன், மறக்காம போய் பாருங்கள், வீடியோ பாருங்கள், உங்களுக்கு தெரியும். ஸோ அழகான ஒரு மலை மேகம் எல்லாமே ஒரு 5 மணி இருக்குங்க. ஒரு 5 மணின்னு ஒரு 4:30 இருக்கும். ஸோ அந்த நேரத்தில் மலை மேகம் அப்படி திரண்டு வந்தது. ஆனால் மேற்காற்று பலமாக அடிக்கலை. ஏன்னா மேற்காற்று அடித்தா தான் அது கிழக்கு நோக்கி போகும். ஆனால் கிழக்கிலிருந்து வரக்கூடிய அந்த குளிர்ந்த காற்றால் மலை மேகம் வந்து நம்ம ஊருக்கு அந்த நல்ல தீவிரமான மழையில் வந்துச்சு. அது பக்கத்தில் அந்த மலை மேகம் எங்கெங்கெல்லாம் இருந்ததோ அங்கே மட்டும் மழையை பெஞ்சிட்டு அப்படி போயிடுச்சு. ஸோ வீடியோ பாருங்கள். அடுத்து நம்ம முழுமைக்கு நம்ம திரும்ப இருக்க பருவமழை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். வரக்கூடிய மாதங்களில் மழை பொழிவு பற்றி எப்படி நம்ம பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ண கேளுங்க. ஸோ அடுத்து இங்கே பாருங்கள், நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இன்று மாலை எடுக்கப்பட்டது. சரிங்களா? மழை வரும்பொழுது தொடங்குவதற்கு முன்னாடி எடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான காட்சிகள். ஸோ இதற்கான ஃபுல் வீடியோலாம் இருக்குது. நான் நாளை காலையில் இல்லைனா மதிய அறிக்கையில் நான் வந்து சமர்ப்பிக்கிறேன். இப்போதைக்கு கொஞ்சம் இந்த வீடியோ மட்டும் பாருங்கள். சரிங்களா? அங்கே பாருங்கள், அழகாக இருக்குது பாருங்கள். அட்டட்டா மழையோட நேரடியான காட்சிகள். இங்கே பாருங்கள். விவசாயிகளே மறக்காமல் பாருங்கள், லைக் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள் மழை இறங்கிடுச்சா? டட்டா நம்ம ஊரில் பாருங்கள், மழை பெஞ்சு 2 நாளுக்கு தான் ஆகுது. 3வது நாளாக நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா கனமழை தரக்கூடிய மேகங்கள் எல்லாமே உருவாக ஆரம்பிச்சிருச்சு. இங்கே பாருங்கள், அங்கே எல்லாமே மழை தான், ஃபுல்லாகவே மழை தான். அப்புறம் இந்த பக்கம் ஃபுல்லாக அவ்வளோவா மழை இல்லை. ஏன்னா அந்த பக்கம் பார்த்தாலே தெரியும், வடக்கு பகுதி. ஸோ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மழை மேகங்கள் அவ்வளோவா உருவாகலை. ஆனால் நம்ம இங்கே நிற்கிறோம்ல, இந்த இடத்துல தான் மழை மேகமே தீவிரமாகுது பாருங்கள். மழை மேகம் இப்போ வந்து கிழக்கிலேருந்து காற்று வீசிக்கிட்டு இருக்குது. கிழக்கு காற்று வீசிக்கிட்டு இருக்குது, மேற்காற்று வரலை. இதனால் இங்கே பாருங்கள், கிழக்கிலேருந்து காற்று வீசுதா, இது வந்து தென்கிழக்கு பகுதி. சரிங்களா? அப்படியே பாருங்கள், மழை மேகங்கள் உருவாகிட்டு இருக்குது. காற்றோடைய வேகமும் தற்பொழுது, அந்த இடியோட சத்தமும் தற்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கிறது. மழை கிட்டத்தட்ட மிக நெருக்கமாக வந்துவிட்டது. மிக நெருக்கமாக நம்ம சொன்னோம் இன்றைக்கி மழை பெய்யும்னு. நம்ம ஊருக்கே அந்த மழை வந்துருச்சு பாருங்கள். மேற்கே புறப்பட்ட மழை மேகம் இப்போ கிழக்கு நோக்கி வந்துருச்சு பாருங்கள். நம்ம சொன்னதான். எங்கள் அப்பா ஜில்லுன்னு காற்றடிக்குது. விவசாயிகளே, பொதுமக்களே பாருங்கள், அழகான காட்சிகள் உங்களுக்காக. நான் நிற்கிறது கூட ஆபத்தான ஒரு இடம்தான் இப்போதைக்கு. ஏன்னா இடி மின்னல் எப்போ வேணால் என்னையை குறி வைக்கலாம். நானே ஆபத்தை உணராமல் தான் வீடியோ எடுக்கிறேன். ஏதோ கடவுள் இருக்காங்க, நம்பி கூட இருக்கேன். பாருங்கள், அழகாக இருக்குங்க. மலை மேகம் அழகாக உருவாகுது பாருங்கள். ஜில்லென்று காற்றடித்து கொண்டிருக்கிறது. மலை மேகம் நமக்கு நேராக உருவாகுது, நமக்கு தலைக்கு நேராக. ஆனால் ஒரு துளிகளை தான் காணும். கொஞ்சம் முன்னாடி விழுந்துச்சு, படப்படம்னு வந்துச்சு, அவனை இப்போ வரல. ஸோ அங்கே பாருங்களேன், வந்துட்டு இருக்கு பாருங்கள், நெருங்கிட்டு இருக்கு பாருங்கள். எங்கள் அப்பா, நெருங்கி விட்டது. மழை தன்னுடைய வேலையை காட்ட ஆரம்பிச்சிருச்சு. இனிமேல் நாங்கள் இருப்பது அவ்வளோவா சரிந்து படலை. நம்ம சட்டு பொண்ணு வீட்டை போய் கிளம்பின்னு தான். இங்கே பாருங்கள், எனக்கு மழை நெருங்கிட்டு இருக்குது. இது இங்கே வந்துச்சுன்னா அப்படியே படப்பட மழை ஆரம்பிச்சிடும். நம்ம அப்படியே வீட்டை பக்கிட்டு போயிடுவேன் தான். எங்கப்பா, மழையோடு நேரடியான காட்சி. கிழக்கிலிருந்து வரக்கூடிய காற்றை பாருங்கள். கிழக்கிலிருந்து வரக்கூடிய காற்றும் மேற்கு திசை காற்றும் இப்போ நம்ம ஊரில் இணைந்து மழையை தீவிரப்படுத்துது பாருங்கள். அழகான காட்சி. நான் சொன்ன பாரு நடக்குது பார்த்தீங்களா? மேற்கே புறப்பட்ட மழை மேகம் தற்பொழுது நம்ம ஊருக்கு வந்து மழையாக மாறிக்கொண்டிருக்கிறது. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளை காலை முதல் மிக சிறப்பாக அறிக்கையில் வந்துக்கிட்டு இருக்கு. நன்றி, வணக்கம். அழகான மழைங்க. ஸோ மழை இறங்கிருச்சு. ஸோ சட்டு புண்ணு கிளம்ப வேண்டி தான். மழை இறங்கி விட்டது. ஸோ கருமேகங்கள் திரண்டு வந்தது, நம்ம ஊர் நோக்கி வந்து கொண்டிருக்கிறது பாருங்கள்.
ஸோ தற்பொழுது மேற்கிலிருந்து மழை நம்ம ஊர் நோக்கி வந்துக்கிட்டு இருக்குது. நான் கிளம்ப போகிறேன். அடுத்தடுத்த காலை முதல் அறிக்கையெல்லாம் வந்துட்டுருக்கு. தொடர்ந்து பாருங்கள். மழை துளிகளும் விழ ஆரம்பிச்சிருச்சு. சரிங்களா? மழை வந்தால் நாளைக்கு காலை முதல் இல்லைனா மதிய அறிக்கைலாம் வந்து போடுறேன். மழை இறங்கிடுச்சுங்க. பாருங்கள், மழை இறங்கிட்டுரு. ஸோ எல்லோரும் வீடியோ காட்சியெல்லாம் பார்த்துருப்பீங்க. இன்று மாலை நம்ம ஊரில் மழை நெருங்கும் போது எடுக்கப்பட்ட ஒரு வீடியோ காட்சிகள். ஸோ அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த அளவிற்கு பக்கத்து ஊரும் நல்ல மழைங்க. ஆனால் நம்ம ஊரில் சாரல் படப்படப்பன்னு வருது, ஆனால் வெறும் தூறல் மழை மட்டும் கொடுத்துட்டு போயிடுச்சு. ஆனால் பக்கத்தில் நம்ம ஊர்லேருந்து கொஞ்சம் தெற்கு பகுதியில் ஒரு 10 கிலோமீட்டர் அப்பால் கனமழை, தீவிரமான கனமழை கொட்டி தீர்த்து விட்டது. சரிங்களா? ஸோ அந்த ஊரில் எங்கெங்கெல்லாம் மழை பெஞ்சிருக்குன்னா, கந்தரவக்கோட்டை, செங்கிப்பட்டி, வல்லம், தஞ்சாவூர் மாவட்டம் ஏகப்பட்ட இடங்களில் மழை பதிவாகிருக்கு. தஞ்சாவூரில் கூட பல்வேறு இடங்களில் மழை பதிவாகிவிட்டாலும் கொஞ்சம் சில பகுதியில் மழை பெஞ்சிருக்கு. குறிப்பாக நம்ம இருக்கக்கூடிய அந்த தஞ்சாவூர் பகுதிகள் மற்றும் இந்த செங்கிப்பட்டி மற்றும் புதுக்கோட்டை மாவட்டம் ஏகப்பட்ட இடங்களில் மழை பெஞ்சிருக்கு. குறிப்பாக புதுக்கோட்டைக்கு மேற்கே தான் புதுக்கோட்டைக்கும் திருச்சிராப்பள்ளிக்கும் இந்த இடைப்பட்ட பகுதியில் நல்ல மழை பதிவு இருக்கிறது. சரிங்களா? எனவே இனிமே கவலைப்படாமல் இருங்க. நம்ம ஊரில் மழை பெய்தது போல் கண்டிப்பாக உங்களுக்கும் இதே போல் மழை மேகத்தால் ஒரு கனமழை காத்திருக்கிறது. சரிங்களா? கண்டிப்பாக கவலைப்படாமல் இருங்க, பதற்றப்படாதீங்க. தயவுசெய்து விவசாயிகளும் சரி பொதுமக்களும் சரி பதற்றப்படாமல் இருங்க. ஸோ நிறைய பேர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க, எல்லினோ தாக்கம், வறட்சி ஏற்படும், தமிழக வறட்சி நோக்கி செல்லப்படுகிறது, மேட்டூர் அணை வறண்டு போச்சு, இனிமேல் அவ்வளவுதான், எல்லாம் போயிட்டுருக்கு. அதாவது ஒரு மழை இருக்குது, கனமழை இருக்குது, அதெல்லாம் அந்த நியூஸ் சேனலில் அறிவிக்கப்பட மாட்டாங்க. இந்த ஒரு எப்படின்னா இந்த விவசாயிகளுக்கு ஒரு பதற்றமான ஒரு நிலை ஏதோ ஒரு நியூஸ் வந்துச்சுன்னா தான் அது அப்படியே உலகம் ஃபுல்லாக பரவும். அதுவும் அது உண்மையா? உண்மை கிடையாது. ஸோ உண்மையற்ற செய்திகளை தான் இப்போ உலகம் ஃபுல்லாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. ஒரு உண்மையை சொன்னோம்னா அது ட்ரெண்ட் ஆகவே ஆகாது. சரிங்களா? ஸோ என்னுடைய கணிப்பு என்ன சொல்ல போகுதுன்னா, என்னுடைய கணிப்பு இருக்குது பார்த்தீங்க. என்னுடைய கணிப்பு நான் என்ன சொல்ல போகிறேன்னா, தனிப்பட்ட கணிப்பு, செப்டம்பர் அக்டோபர் இந்த மாதத்தில் தான் நமக்கு வந்து அதிகமான ஒரு மழை வந்து கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆவணி மாதம் தென்மேற்கு பருவமழையால் கேரளாவில் ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்படும். முதல்ல ஆற்றுலலாம் ஒரு பழமொழி இருக்குது, ஆற்றுல தண்ணி வந்தாலும் மழை பெய்யும், ஆற்றுல தண்ணி வரலன்னா மழை பெய்யாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த முறை கொஞ்சம் தாமதமாக கொஞ்சம் ஆற்றுல முதல்ல தண்ணி வரும். அது எப்போ வரும்னா, முதல்ல வெள்ளப்பெருக்கு ஏற்படணும். வெள்ளப்பெருக்கு ஏற்படும்னா அதற்கான சாதகம் தென்மேற்கு பருவமழை கொடுக்கணும். ஆனால் இப்போ வரைக்கும் தாழ்வு பகுதிகள் எல்லாமே வட இந்தியா கூட தான் சுற்றிக்கிட்டு இருக்குது. ஒன்று கூட நம்ம தமிழ்நாட்டுக்கு நேரு கிழக்கே உருவாக ஆரம்பிக்கவில்லை. ஸோ நம்ம தமிழ்நாட்டுக்கு நேரு கிழக்கே ஒரு தாழ்வு பகுதி உருவாக வேண்டும். ஸோ அப்படின்னா மட்டும்தான் கேரளா வழியாக ஈரப்பதமான காற்று தமிழ்நாடு வழியாக பயணிக்கும் போது ஒரு நல்ல ஒரு கனமழையாக கொடுக்கும். சரிங்களா? அப்படிப்பட்ட மழை பொழிவுகள் மற்றும் அந்த மழையை ஏற்படுத்தக்கூடிய வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தும் அளவிற்கு மழை தரக்கூடிய அந்த தென்மேற்கு பருவமழை வரக்கூடிய மாதங்களில் தீவிரமாக ஒரு வாய்ப்பு இருக்குங்க. சரிங்களா? கண்டிப்பாக தீவிரம் அடையும். கொஞ்சம் இந்த வருஷம் கொஞ்சம் லேட் ஆகும், அவ்வளோதான். சரிங்களா? இந்நேரம் நம்ம வந்து விவசாயம் பண்ணியிருக்கணும், இந்நேரம் தண்ணி ஆற்றுல தண்ணி வந்திருக்கணும், கலைநிலையில் அதை ஆடிப்பதில் தண்ணி இந்நேரம் வந்துக்கிட்டு இருக்கணும். இந்நேரம் வந்தால் தான் விவசாயிகளுக்கு டெல்டாவில் தண்ணி போகும். ஸோ இந்த முறை கொஞ்சம் லேட்டாக விவசாயிகளும் விவசாய பணிகள் தொடரும். சரிங்களா? என்பதில் மாற்றம் இல்லை. ஆனால் விவசாயம் இந்த முறை கண்டிப்பாக பண்ணுவாங்க, கொஞ்சம் லேட்டாக பண்ணுவாங்க, அவ்வளோதான். ஸோ இன்றைக்கும் சில இடங்களில் மழை வாய்ப்பு இருக்குது. வரக்கூடிய மணி நேரங்களில் புதுக்கோட்டை, தஞ்சாவூர் மற்றும் புதுக்கோட்டைக்கு தெற்கு கிழக்கே வாய்ப்பு இருக்குது. மற்றும் டெல்டாவில் சில இடங்களில் மழை பதிவாகலாம் 10 மணிக்குள்ளே. அதுக்கப்புறம் 10 மணிக்குள்ளே இந்த வட மாவட்டம் சென்னைங்கெல்லாம் மழை தொடங்காமல் இருந்தாலும் வரக்கூடிய மணி நேரங்கள் மழை தொடங்க வாய்ப்பு இருக்குது. சேலம் மாவட்டம் மற்றும் கிருஷ்ணகிரி, தருமபுரி பக்கம் மழை மேகங்கள் இருந்து மறைமுகமாக இருக்கிறது. ரேடாரில் காமிக்கல. வரக்கூடிய இன்று இரவு 10 மணிக்குள்ளே மழை தீவிரமாக வாய்ப்பு இருக்குது. திண்டிவனம், கடலூர், புதுச்சேரி மற்றும் சென்னை டு கடலூர் மற்றும் நாகப்பட்டினம் வரைக்கும் கடலோர பகுதியில் 10 மணி வரைக்கும் வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? நன்றி, வணக்கம். அடுத்த தொடர்ந்து பாருங்கள். நாளைக்கு காலையில் சந்திப்போம். நன்றி.